நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் லூக்கா 18 நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? துதிப்பதற்கு 1 யோவான் 5 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஐஸ்வர்யனாகிய ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து கேட்ட அதே கேள்வியை நம்முடைய ஜெபத்திலே நாம் இன்று கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு எதெல்லாம் என்னுடைய வாழ்வில் தடையா இருக்கிறது, மேலும் நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு இன்னும் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நம்மை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்மையும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய குடும்பத்தினரையும் கர்த்தரே தகுதிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கின்றபடியால் இந்த நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியாலும் அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றபடியாலும் பிதாவாகிய தேவனை துதித்து உயர்த்தலாம்.